வணக்கம். ஒரு இனிய காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு காலை பொழுதில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி புதுக்கோட்டை சாலையில் சத்தியமங்கலம்ன்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த சத்தியமங்கலம்ன்ற பேர் நிறைய இடங்கள்ல இருக்கும். இது திருச்சி புதுக்கோட்டையில் இருப்பது. அங்கே பாருங்கள், ஆனந்தவள்ளி சோழீஸ்வரர் ஆலயம் சத்தியமங்கலம். இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கோயில் மிக மிக அழகான கோயில். நம்ம ஒரு மகாபலிபுரம் போன்ற மாமல்லபுரம் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு அழகான நம்ம காட்சிக்குரிய மிக அரிய அழகிய கோயில் இது. பெரும்பாலான மனிதர்களுக்கு இங்கே இருக்கிற கோயில் தெரியாமல் இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த கோயிலை நீங்கள் அனைவருமே பார்க்க வேண்டிய ஒரு அழகிய கோயில் இது. இதுதான் நம்மளுடைய இன்றைய நாம் பார்க்கக்கூடிய கோயிலாக இருக்கிறது. அதற்கு முன் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு தெரிவிக்கணும். எங்களுடைய பயணம் 2 வருடங்களை கடந்து விட்டது இன்றுடன். இந்த 2 வருட காலங்களில் எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நாங்கள் இதில் பகிர்ந்துக்கணும். இந்த கோயில் பற்றிய செய்திகளும் இதனுடன் கூடவே நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். முதல் செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை என்பது ஒரு வழி பாதை என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிந்த ஒரு செய்தி. நாம் செல்லும் பாதையிலிருந்து திரும்பி நாம் வரப்போவதில்லை என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிந்த ஒரு செய்தியாக இருந்ததனால், இந்த வாழ்வியலில் ஒரு சிறப்பான பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு தொடர்ந்து இருந்தது. அதை அனைவரிடம் பகிரக்கூடிய வகையில் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பை அளித்தது யூடியூப் நிறுவனம்தான். இந்த யூடியூப் உங்களோட எங்களை இணைக்கிறதுக்கு மிகப்பெரிய அறிவியல் பாலமாக திகழ்ந்திருக்கிறது. முதற்கண் அந்த யூடியூபிற்கு தான் நம்ம நன்றியை தெரிவிக்கணும். ஆரம்ப காலங்களில் எங்களை சொல்லும் பொழுது, இந்த காட்சிகள்லாம் பதிவிடும் பொழுது, உங்களுக்கு இதில் பெரிய ஒரு மதிப்பீடு கிடைக்காது, யூடியூப்லேருந்து ரெகக்னேஷன் சொல்லுவாங்க, ரெகக்னேஷன் கிடைக்காது என்றெல்லாம் குறிப்பிட்டாங்க. ஆனால் நடந்தது தலைகீழாக இருந்தது. இந்த யூடியூப் நிறுவனம் மிக மிக சீக்கிரமாகவே எங்களை தகுதிப்படுத்தி அவங்களுடைய யூடியூப் பார்ட்னராக இணைத்து கொண்டார்கள். அது எங்களால் மறக்க முடியாத நிகழ்வாகவே அமைகிறது. உலகில் உள்ள அனைத்து நிறுவனங்களும் நல்ல செய்திகளுக்கு, நல்ல ஒரு முயற்சிகளுக்கு நமக்கு கைகோர்க்கின்றன என்பது மிக தெளிவாக இதன் மூலியமாக எங்களுக்கு தெரிந்தது. சரி, இந்த செய்திக்கு வருவோம். பாருங்க, கொண்டே இருக்கும்போது வலதுபுறம் திரும்பிட்டோம். ஒரு சின்ன பாதை தான் போகுது. அதனால நீங்க எங்கடா இந்த பாதை எப்படி இருக்குன்னு நீங்க நினைச்சிருக்கோன்னா, இந்த சத்தியமங்கலம் கிராமம் இதுதான். தூரத்துல ஒரு செவரு தெரிகிறதா, அங்கதான் நம்மளுடைய அழகே புதைந்திருக்கு. வாங்க போய் பார்ப்போம். பிரமாதமான இடம். நீங்க கண்டிப்பா உங்களோட குடும்பங்களோட எல்லாத்தோடையும் பார்க்கலாம். அவ்வளவு அழகான கோயில் இது. இது முதல் செய்தி இது 9ஆம் அதாவது 10ஆம் நூற்றாண்டு அல்லது 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சோழர் காலத்து, அதாவது பிற்கால சோழர் காலத்து கோயில். பார்த்துட்டீங்களா? எட்டிருந்து பார்க்கும்போது தெரியல, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அவ்வளவு இந்த மாதிரி அமைப்புள்ள கோயில்களை நீங்கள் பார்ப்பதே மிக அரிது. ரெண்டாவது இப்ப நம்ம மக்கள் அதை சீர்படுத்தி அழகுபடுத்தி அதெல்லாம் பிரமாதமா பண்ணி வச்சிடறாங்க. அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பெரிய குளம், இதெல்லாம் சோழர் காலத்திலே நிர்மாணிக்கப்பட்ட செய்திகள் இன்றளவும் நம் கண்முன் காட்சி அளிப்பது என்பது மிக மிக அரிதான அழகிய ஒரு அரிய காட்சியாக இது அமைகிறது. பாருங்க, வாங்க போலாம். இன்னொரு செய்தி, நாங்கள் தொடர்ந்து இந்த 2 வருட பயணத்தில் யூடியூபுக்கு முதல்ல ஒரு நன்றி கூறிட்டோம். 2வது நன்றி யாருக்கு கூறணும்னா, தொடர்ந்து எங்களுடைய காணொலிகளை பார்த்து தம்பி அருண் அவர் ஃபர்ஸ்ட் லைக்னு நாங்கள் சொல்லுவோம், முதல் பாராட்டை தெரிவித்த ஒரு தம்பி. அவரை என்றென்றும் எங்கள் வாழ்வில் மறக்க முடியாது. ஒவ்வொரு காணொலியிலும் முதல் லைக்கை அவர் செய்வார். அது எங்களுக்கு பெரிய ஊக்கமாக இருந்தது. 2வது எங்களுடைய மாமா மதியழகன் அவர்கள் தான் இதற்கான ஒரு முயற்சி, இது மாதிரி ஒரு செய்தியை நீங்கள் செய்யலாமே எங்களை என்ற ஊக்கப்படுத்தியது. அவருக்கும் இன்றளவில் நாங்கள் நன்றியை தெரிவிக்க வேண்டிய கடமையில் இருக்கோம். 3வது நம்பராக நம்ம சொல்லக்கூடியது எங்களுடைய சித்தப்பா. அவர் ஒரு முக்கியமான நபர். அவர் நம்மளுக்கு இருங்க, நம்ம செய்திகளை பார்த்துட்டே நடுவில் சொல்லுவோம். அதெல்லாம் பாருங்க. இது எப்படின்னா, அந்த கோயில் பெரிய அளவில் சிதைக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருந்த நிலையில இருந்ததை எடுத்து சீர் செஞ்சிருக்காங்க. இப்போ பாருங்க, அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர்கள் போன்ற சிலைகளை புதிதாக உருவாக்கி திருப்பி அவங்க நிறைய செய்திகளை அந்த ஊர் மக்கள் அவ்வளவு அழகா உருவாக்கி இந்த பழமை மாறாமல் அவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்க. அதை இங்க பாருங்க. இப்படி ஒரு காட்சி நிறைய பெரிய கோயில்கள்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க.
அவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க. நம்ம மக்களுக்கு பாருங்க அந்த தொன்மை வந்து மறக்கவே இல்லை, அப்படியே இருக்காங்க. அத்தனை பேருக்கு உழைவுடுத்தி அந்த மரியாதையோட அழகாக அந்த பூவோட பொட்டோட நீங்க பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா அப்படியே இது வந்து புதிதாக வடிவமைக்கப்பட்ட இடமா தான் இருக்கு, இருந்தாலுமே வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அது மிகச்சிறப்பா இருக்கு. அதனாலதான் நம்மளுக்கு ஒரு காட்சியா தொடர்ந்து காட்டணும்னு இருக்கிறது. இந்த மூன்றாவது நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களோட சித்தப்பா கலியமூர்த்தி. இவர் வந்து மிகப்பெரிய பதவியில் இருந்தவர். அவர் வந்து எங்களை வந்து தொடர்ந்து வந்து எங்களோட காணொலிகளை பார்த்துட்டு பாராட்டி அதற்கு வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பீடெல்லாம் சொல்லி ஊக்கப்படுத்தி, நிறைய நேரங்களில் எங்களோட காணொலி வந்து சிறப்பாக இல்லைன்னா கூட வந்து நம்மளை ஊக்கப்படுத்தணுன்ற நோக்கத்தோட வந்து நல்லா இருக்கு, நல்லா செய்யுங்கன்னு சொல்லி எங்களை பாராட்டும் பொழுது எங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஊக்கம், உந்துதல். இவங்க எல்லாத்தையுமே நாங்கள் வந்து வயதளவில் மூத்தவர்கள், இவங்க எல்லாமே நாங்கள் மறக்க முடியாது. அவ்வளோ ஒரு முக்கியமான நபர்களாக நாங்கள் இவங்களெல்லாம் நினைக்கிறோம். அடுத்த செய்தி, இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ், ஒருவர் இருவர் இல்ல, இவ்வளோ பேர் இருக்கீங்க. எல்லாருமே வந்து இதை தொடர்ந்து பார்த்து அதை வந்து நீங்க வந்து எங்களை பாராட்டுறதோ இல்லை வந்து கமெண்ட் செய்வதோ எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தையே கொடுத்தது. ஏன்னா இப்ப நிறைய நண்பர்கள் இருக்காங்க, அந்த சனீஸ்வரன் மாதிரிலாம் இருக்காரு, அவரெல்லாம் தொடர்ந்து வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, பெரியவர்கள் இருக்காங்க, பெரிய அறிஞர்கள் இருக்காங்க, கல்வியாளர்கள் இருக்காங்க. பாருங்க, இந்த சோழர் காலத்து கட்டமைப்பு என்பதற்கான சான்று. இந்த கோயில்கள் பற்றிய பெரிய தரவுகள் இல்லை, அதை பார்த்துங்க நீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிற்கால சோழர் காலத்தில் கட்டப்பட்டது. அங்க பாருங்களேன், அது தெளிவா இருக்கு. பிற்கால சோழர் காலத்து கட்டடம் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அங்க பாருங்க, மேல வந்து யாழி, யானைகள், எல்லா வடிவங்களும் இருக்கு. நிறைய இதனுடைய சிலைகள்லாம் இல்லாமல் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க திருப்பி அதை மீட்டுருவாக்கம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே மிக பழமையானது. நீங்க நினைச்சு பாருங்களேன், 9வது 10ஆம் நூற்றாண்டுன்னா பார்த்துக்க வேண்டியா நீங்க, அவ்வளவு பழமையான ஒரு கட்டமைப்பு. அதை நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். மிக மிக அழகிய கட்டமைப்பு. ஒரு சிவாலயங்களில் இருக்கக்கூடிய நிறைய அந்த கட்டமைப்போட முழு பரிமாணத்தை இங்க பார்க்கலாம் நீங்க. இன்னொரு செய்தி என்னன்னா, இந்த கட்டமைப்பு மிக அரிதான கட்டமைப்பு. நம்ம ஏன் இந்த கோயிலை வந்து இந்த 2வது ஆண்டு முடிவுல நாங்க வந்து உங்களுக்கு அந்த இதை காட்டுறோம் அப்படின்னா, இந்த மேல பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம தொடர்ந்து கோபுரங்களை பார்க்கலாம், புகைப்படங்களையும் பாருங்க. அவ்வளவு அழகான ஒரு கட்டமைப்பு. அப்படியே பார்க்கும்போது ஏதோ தேர்ல வந்து இருக்கிறது மாதிரி ஒரு அவ்வளவு அழகா இருக்கும். பாருங்க, இங்க வந்து ஒரு பிள்ளையார் சந்நிதி இருக்கு, அதுக்கு அதோட இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா ஒரு முருகன் சந்நிதி இருக்கு. பாருங்களேன், இந்த கட்டமைப்புகள் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. இந்த பரிவார தெய்வங்கள் மாதிரி ஒரு அமைப்பு சுத்தி இருக்கு, மிக அழகா இருக்கு. அந்த மேல இருக்க கட்டமைப்பெல்லாம் கூட அழகா இருக்கு. நல்லா அந்த கோயிலை வந்து அந்த ஊர் மக்கள் வந்து பராமரிச்சு வச்சிருக்காங்க. பாருங்க, இப்போ ஒரு கிராம மக்கள் அதன் மீது மிகப்பெரிய அன்பு கொண்டதுனால தானே இவ்வளவு பெரிய செய்திகளை செய்ய முடியும். அவ்வளவு நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம பாராட்டியே தீரணும் அவ்வளவு பெரிய செய்திகள். ஏன்னா அவர்கள் போன்ற மக்கள் இருக்கிறதுனால தான் இவர்களெல்லாம் மீட்டு காடுகளிலும் புதர்களிலும் மண்டி அதை வந்து அழிந்து விடாமல் வந்து பார்வையிடுவதற்கு இருப்பது என்பது மிகப்பெரிய பெருமை. எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த கோயிலை பார்க்கும்போது. நீங்க காட்சிகளை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அது எவ்வளவு நேர்த்தியா அழகா அந்த கட்டமைப்போட வடிவம்ன்றது ரொம்ப அருமையா இருக்கும். ஆமா, நீங்க வந்து பழைய காலத்துல வந்து வண்ணத்தோட நம்ம கோயில்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு அடிக்கடி நாங்க சொல்லுவோம். அதை ஃப்ரெஸ்கோன்னு சொல்றாங்க இல்லையா, பச்சளை சார்ந்த வண்ணங்கள். அந்த வண்ணங்கள்ல அப்படியே முழுக்க தங்க இலைகளாலும் வண்ணங்களாலும் பூசப்பட்ட மிக அழகான ஒரு அமைப்பா இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பு அப்படியே ஈடு செய்யற வகையில இன்னைக்கு பாருங்க அவ்வளவு வண்ணங்கள் வந்துருச்சு. இந்த கோயில்கள் முழுக்க வண்ணங்கள் தீட்டப்பட்டுருச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா இவ்வளவு கலைகளும், அதாவது வந்து ஒரு 10,000 வருடமான இந்த கலைகள், இந்த உருவாக்கங்கள், ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு உருவாக்கப்பட்ட கலைகள் பாருங்க, கல்வெட்டுகள்லாம் இருக்கு. எல்லாமே வந்து அழியாமல் மீண்டு அந்த கலைகள் வந்து அழியல பாருங்க. இவ்வளவு பெரிய கோயிலும் அப்படியே வண்ணத்தோட பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எப்படி காட்சி அளிச்சிருக்குமோ அது மாதிரி இருக்கு. அவ்வளவு தூய்மையா அவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க. நம்ம கலைஞர்களுக்கு சொல்லவே வேணாம், அது இது ரத்தத்துல இருக்குல்ல, வண்ணங்களை கையில கொடுத்துட்டா அப்படியே இழைச்சி தள்ளிடுவாங்க. அது மாதிரி ஒரு அழகு, ரொம்ப அழகா இருந்தது இந்த கோயில். நீங்க நேரில் இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா நீங்க வந்து அதை உணர்வீங்க. காணொலியிலும் நீங்க பார்த்தாலே அது புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஒரு அழகான ஒரு கட்டமைப்பு, அழகான கோபுரம், அளவான கோபுரம், உயரம், ஒரு அளவான உயரம். பாருங்க, வாட்டர் அவுட்லெட்பாங்க ஆங்கிலத்துல. சாமிகிட்ட இருந்து தண்ணி வரதே எப்படி பண்ணிருக்காங்கன்னு இது நிறைய பார்த்துருப்பீங்க காணொலிகள்ல. மீண்டும் ஒரு செய்திக்கு வருவோம். இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருமே எங்களை வந்து இந்த பயணத்திற்காக, பெரிய அறிஞர்களும் படிப்பாளிகளும் பேராசிரியர்களும் இந்த பயணத்தை எங்களை மேற்கொள்ள வைக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு தூண்டுதலாகவும், உடன் இருந்தவர்களாகவும், எங்களுடன் பயணித்தவர்களாகவுமே நாங்கள் நம்புகிறோம். இன்றளவும் வந்து இந்த செய்திகளை நாங்கள் பார்ப்பதற்கும் தொடர்ந்து இதில் பயணிப்பதற்கும் மிக மிக முக்கியமான காரணம் வந்து இவ்வளவு பெரிய ஒரு மக்கள் நம்முடன் பின்தொடர்ந்து இதனை தொடர்கிறார்கள்
செய்யணுன்ற எண்ணம் வந்து மிகப்பெரிய எண்ணமாக இருக்கிறது. இப்போ இதுதான் வந்து பழைய காலத்தில் வந்து செயற்கரிய செயல்களை செய்வதற்கான பெரிய உந்துதலாக இருந்திருக்கும் என்ற எண்ணம் வந்து எங்களுக்கு எப்பவுமே தோண்டிட்டு இருக்கும். இது தாண்டி பார்த்தீங்கன்னா நம் பெயர் தெரியாத வந்து யாரென்றே தெரியாத எத்தனையோ மக்கள் இதை நாங்கள் வந்து இந்த பணியை மேற்கொள்ளும் போது எங்களுக்காக நம்ம ஆங்கிலத்தில் சப்போர்ட்னு சொல்லுவோம், அவ்வளவு துணையாக, அது ஊர் மக்களாக இருக்கட்டும் இல்லை கோயிலில் இருக்கவங்களா இருக்கட்டும், நாங்கள் போய் இதெல்லாம் தெரிவிக்கும் போது நாங்கள் கொஞ்சம் இதெல்லாம் படம் பிடிச்சிக்கிறோம்னு சொல்லும் போதெல்லாம் அவங்க வந்து எங்கள் மீது அன்பு காட்டி அது வந்து இங்கே இது இருக்கு, இங்கே மேலே இது இருக்கு, இதை நீங்கள் பார்த்தது இல்லையா, இதை பார்த்தது இல்லையா, இதெல்லாம் இருக்கு, இந்த இடத்துல இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் நிறைய மக்கள், பொதுமக்களும் அந்த இடத்துல வாழக்கூடிய மக்களும் இயல்பான மக்கள் தான் நமக்கு வந்து அவ்வளவு பாருங்க, முருகனை பாருங்க, அரிய காட்சி, அப்படியே 6 தலையோட எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க, பெரிய நேரா தரிசிச்சது மாதிரி ஆயிடுச்சா, அவ்வளவு அழகா இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கு. அந்த கோயிலும் அவ்வளவு அழகா இருக்கு. நம்ம வீட்டு ஒரு செய்தியை சொல்றோம் பாருங்க, இது போன்ற இடங்கள் நம்ம அருகில் தான் இருக்கிறது. நம்ம ஏதோ ஒரு சுற்றுலா போறதுக்காக எங்கேயோ தேடிட்டு போயிருவோம், நம்ம பக்கத்துல இப்படிப்பட்ட கோயில்கள்லாம் இருக்கு. அது நீங்க பாருங்க, தூரத்துல நம்ம வழியில வந்து பார்த்தப்ப இது மாதிரிலாம் தெரியவே இல்லை நமக்கு, இந்த இடத்துல இப்படி ஒரு கோயில் இருக்கு, அந்த கோபுரமே தெரியல தூரத்துல இருந்து பார்த்தா, அப்படி இருந்துச்சு. அவ்வளவு அழகான கோயில். அங்க பாருங்க, இதை விட என்ன காட்சி உங்களுக்கு வேணும்? எப்படி இருக்கு இல்லையா? அப்படியே ஒரு சங்க காலத்துல தமிழர்கள் வாழ்ந்த அப்படியே மாட மாளிகை கூட கோபுரம் காலம்லாம் உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியுதா? அவ்வளவுதான். இதை வந்து அப்படியே நீங்க வந்து செயல்பாட்டு முறையாக ஃபங்க்ஷனபிள் எலிமெண்ட்பாங்கல்ல, இதை வந்து உண்மையிலே நடைமுறைக்கு உள்ளது மாதிரி மாட மாளிகையா கற்பனை செஞ்சு பார்த்தாங்க. வடிவங்கள் அப்படியே இருக்கா? அவ்வளவுதான். நம்ம கட்டட அமைப்பு தான், தேர்வும் அதுதான், கோயிலும் தான், வீடும் அதுதான், எல்லாம் ஒரே வடிவம் தான். மிகப்பெரிய தமிழர்களின் ஆன்ற கலைஞர்களின் மிகப்பெரிய அறிவு. இதை நம்ம வந்து பார்ப்பது என்பது வாழ்வியலின் ஒரு பகுதியாகவே அமைகிறது. இன்னொரு செய்தி நம்ம பார்க்கலாம். இந்த கோயில்களில் இருக்கிற மண்டபங்கள், பிற செய்திகள் நாயக்கர் காலத்தில் கூட வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் மூலவர் மிக பழமையானது. நம்ம பார்க்கலாம். உள்ளார வந்து பெண் தெய்வங்களுக்கு பாருங்க, ஆனந்தவள்ளி தாயார். தாயார்னா நேர நம்மளுடைய வந்து தாயை பார்ப்பது போல ஒரு உணர்வு ஏற்படும். அவ்வளவு அழகான ஒரு வடிவமைப்பு. பார்க்கலாம், நீங்க கதவின் வழியாக தான் நம்ம பார்க்குறோம். வாங்க பாருங்க, தாயார் காட்சி அளிக்கிறாங்களா? தாயாரை முதல்ல பார்த்துட்டோம், அடுத்தது யாரை பார்ப்போம்? தந்தையை தான் பார்ப்போம். வாங்க பார்த்துடலாம். அதாவது தந்தையார் வந்து சொலீஸ்வரரா இருக்கிறார் பாருங்க. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அதாவது பாருங்க, இது வந்து நாயக்கர் காலத்து சிலைகள்னு நினைக்கிறோம். பார்க்கலாம் நீங்க, இறைவனையே அப்படியே நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா அந்த தெரிகிறார். அவ்வளவுதான், எவ்வளவு அழகா வந்து காட்சி அளிக்கிறாருன்னு பாருங்க. இன்றளவில் இல்லை இல்லையா? சோழர் காலத்தில் இருந்து நம்ம வந்து இன்றைய காலம் வரைக்கும் பயணித்து பார்க்க வேண்டும். அவ்வளவு சிறப்பான கோயில், மறந்துவிட வேண்டாம். இவை அனைத்தும் நம் தமிழகத்தின் மிகப்பெரிய அரிய மிக முக்கியமான சொத்துக்கள். அதை நீங்கள் மனதில் எடுத்துக்கணும். வாங்க செய்திக்கு வருவோம். இப்போ இந்த கோயிலை நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா? இந்த கோயில்கள் போன்று தமிழ்நாட்டில் அவ்வளவு கோயில்கள் வந்து எங்கேயும் நிறைந்திருக்கு. இங்கே பாருங்க, ஒரு உதாரணம் சொல்கிறோம் பாருங்க. சொர்ண பைரவர் அப்படின்ற பேர்ல பைரவர் இருக்காரு. உள்ளார பார்க்கலாம் நீங்க, வித்தியாசமான வடிவம். இந்த சொர்ண பைரவர்னா என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? தங்கம் தான் வந்து சொர்ணம், உடமொழியில சொர்ணம் இல்லையா? தங்கத்தில் கூட சிலை இருந்திருக்கலாம். நீங்க அப்படி நீங்க நினைத்து பார்த்துக்கலாம். நீங்க இந்த பைரவர் தங்கத்தில் இருந்திருக்கலாம். உள்ள கோஷ்டங்களை சுத்தி இருக்கிற சிலைகள்ல வந்து உலோகங்களான சிலைகளாக இருந்திருக்கலாம். கோபுரங்கள் தங்க தகட்டால் வேயப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் வந்து கற்பனையா சொல்வது போல தோன்றலாம். இதெல்லாம் வந்து வரலாற்றை படிக்கும்போது நமக்கு வந்து உறுதியாக தெரிகிறது. சோழர் காலத்து கோயில்களை பார்க்கும்போது, பெரிய கோயில்கள் போன்ற கோயில்களை பார்க்கும்போது எண்ணிலடங்கா தங்க சிலைகள், எண்ணிலடங்கா வந்து செப்பு திருமேனிகள், இப்படி எத்தனையோ வடிவங்களை நிறைந்து அப்படியே வந்து வைரமும் வைடூரியமும் அப்படியே நிறைந்த ஒரு நாடாக, மிகப்பெரிய ஆன்மீகவாதிகளும் அறிவு பெற்றவர்களும் அன்புள்ளம் கொண்டவர்களும் நிறைந்த ஒரு நாடாக வாழ்ந்த பூமி. இந்த பூமியில் பிறந்ததற்கு, இவ்வளவு சப்ஸ்கிரைபரோட நாங்கள் வந்து தொடர்ந்து பயணிப்பதற்கு எங்களுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகளை வந்து நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இந்த 2 வருட பயணம் என்பது எங்களுக்கு எங்களுடைய வாழ்வில் வந்து மிகப்பெரிய முக்கியமான ஒரு அங்கமாக, ஒரு பகுதியாக விளங்குகிறது. நம் முதல்ல எடுத்தோன்னே இந்த காட்சியில் ஆரம்பித்தோம். வாழ்க்கை என்பது ஒரு வழி பாதை. அதில் நாங்கள் பயணித்த இந்த பயணங்கள்
மிக மிக முக்கியமானது. உங்களுக்கும் இதனுடைய முக்கியத்துவம் மிகப்பெரிய அளவில் தெரிந்ததின் காரணமாகவே எங்களை இவ்வளவு தூரம் பயணத்திற்கு, எங்களுடன் பயணித்ததற்கு அனைத்திற்குமே நீங்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரிகிறது. மீண்டும் நன்றி. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த கோயிலின் கண்கொள்ளா காட்சி நீங்கள் எத்தனை ஊர்களுக்கு சென்றாலும் பார்க்க முடியாது. அவ்வளவு அழகான கோயில், அவ்வளவு அழகான வடிவமைப்புகள், நிறைய சாட்சிகள். இதெல்லாம் நம்ம அந்த புகைப்படங்கள்லாம் என்னென்னா உங்களுக்கு என்ன அறிவுறுத்துறோம்னா, இவ்வளவு அழகான நாடு என்பதை உயிர்கள் மேலே எவ்வளவு மதிப்பீடு இருந்திருக்கு பாருங்க. பால் லிங்கத்து மேல பால் சுரக்குது. இந்த அளவுல உருவாக்கப்பட்ட பிள்ளையார் தான். இதுவே இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இது பழைய காளி இருக்கு பாருங்க. பெண் தெய்வங்கள் நமக்கு தெரியும். பெண்களை எப்படி மதிப்பார்கள், எப்படி தெய்வமாக போற்றுவது, அவருடைய சக்திகளை பற்றி எப்படி பெருமைப்படுத்துவது என்பதெல்லாம் நமக்கு விளக்கம் கூற வேண்டிய அவசியமே கிடையாது. அவ்வளவு சிறப்பான வடிவங்கள், சிறப்பான வடிவமைப்பு. இத்தனையும் நாம் கண்களால் காண்கிறோம் என்றால் அது இப்பிறவியில் பெறப்பெற்ற மிகப்பெரிய பேரு. அதனால எங்களுக்கு ஒரு அளவு கடந்த மகிழ்ச்சியோடையும் நன்றி உணர்ச்சியோடையும் இந்த காணொலியை உங்களுக்கு பதிவிடுறோம். தொடர்ந்து இது போன்ற காணொலிகளை நம்ம தொடரலாம். கண்டிப்பாக நீங்கள் அனைத்துமே நீங்கள் இந்த காட்சிகளை கூடிய முடிந்தவரை நம்மளோட இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு வழக்கமாக நம்ம சொல்கிறது தான், ஏதாவது பகிர்ந்தளித்து இது போன்ற செய்திகள் நமக்கு இருக்கிறது, நமக்கு பின்வரும் சந்ததிகள் இவற்றை தொடர்ந்து பயணித்து என்னுடைய அடிப்படை செய்திகள், ஆன்மீகம், அறிவு மற்றும் பல செய்திகள் இதோடு இணைந்திருக்கிறது. அவர்கள் எல்லாம் அறிவு சார்ந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க மேன்மேலும் இந்த செய்திகள்லாம் தெரிந்து இந்த நாட்டின் பெருமையும் இந்த மக்களின் அருமையும் தெரிந்து கொள்ளணும். பாருங்க, சங்கு ஊதுகிறார். சங்கு ஊதுது என்றது இன்னைக்கு ஒரு அவசகுணம்னு சொல்றாங்கல்ல. இல்லையா, ஒரு செய்தியை அறிவிக்கிறதுக்கும் தெரிவித்திருக்கிறதுக்கும் ஊதப்பட்ட ஒரு அருமையான ஒரு இசைக்கருவி சங்கு. அதை மேன்மைப்படுத்துவதற்காக அங்கெல்லாம் மதிப்பீடா வைத்திருக்காங்க. இங்க பாருங்க, ஒரு முனையில் இதை நீங்க பார்க்க வேண்டியது நாகத்தை அப்படியே வடிவமைச்சிருக்காங்க பாருங்க. ஒரு ராஜ நாகம் அப்படியே இருக்கு பாருங்க, முழு நாகம் அப்படியே இருக்கு கல்கள்ல. அவ்வளவு வடிவமைப்பாளர்களுக்கு அவ்வளவு சிந்தனை, அவ்வளவு பயிற்சி, அவ்வளவு ஒரு கற்பனை திறன், அவ்வளவு நேர்த்தி, அனைத்துமே நீங்க பார்க்கலாம். எத்தனை முறை சொன்னாலும், எத்தனை காட்சிகளை உங்களுக்கு காட்டினாலும், நம் தமிழகம் என்பது மிகப்பெரிய அறிவு, ஆன்மீக, கட்டடவியல், கலைகள், பண்புகள் நிறைந்த அன்பான மக்கள் நிறைந்த பூமி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு சிறந்த காணொளியுடன் சந்திப்போம்.